இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய நலத்தை பார்க்கிறார். 4 வருஷம் கழிச்சு தான் பார்க்கிறார். ஆனா அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. இன்றைக்கு அந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டா உடனுக்குடன் சிகிச்சை அளிப்பதற்கு தான் அம்மா மினி கிளினிக் திறந்தோம். இன்றைக்கு நீங்க ஒரு நாள் முகாம் நடத்தி விட்டு போய்விடுவீங்க. அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு, ஒரு மாசம் கழிச்சு அந்த பகுதியில் யாராவது நோய்வாய்ப்பட்டா அவர் எங்கே போய் சிகிச்சை பெறுவாங்க? ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்தித்து அம்மா மினி கிளினிக் ஒரு பகுதியில் கிராமத்தில் திறந்தா சுற்று வட்டாரம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிட்ட கிராமத்து மக்கள்லாம் அந்த அம்மா மினி கிளினிக் சென்று நோய்வாய்ப்பட்டவர்கள் சிகிச்சை பெறலாம். அப்படி திட்டத்தை நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். செஞ்சுச்சு பாருங்க. இன்னைக்கு அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது 2011 2021 வரை ஆரம்ப சுகாதார நிலையம், கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து அந்தந்த பகுதிக்கு கிராம மக்களுக்கு அங்கேயே நோய்வாய்ப்பட்ட சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையம் அதை தரம் உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் 168 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு மருத்துவ எண்ணிக்கை உயர்த்தப்பட்டு அங்க சரியான சிகிச்சை நம்முடைய ஏழை மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி உங்களை போல நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு அண்ணா திமுக அரசு அல்ல. ஏதோ ஒரு பேரை வைத்து வைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதோடு அந்த திட்டத்தை கைவிடுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இந்த இதெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி ஒரு தாள் அடிச்சு வீடு வீடா கொண்டாந்து அரசு அதிகாரிகள் உங்களிடத்தில் விசாரிக்க இருக்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் திறந்து வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுடன் ஸ்டாலின் இல்லை. அவர் அடிச்ச இந்த விளம்பரத்தால் இருக்குது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு மக்களை இப்பொழுதுதான் நினைத்து பார்க்கின்றார். இதுவரைக்கும் குடும்பத்தில் தான் ஸ்டாலின் இருந்தார். இதுல 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இந்த 46 பிரச்சனையை நேரடியாக மக்கள்கிட்ட வந்து விசாரிச்சு அவர்கள் மூலமாக மனுவை பெற்று சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி இந்த பிரச்சனையை தீர்க்கிறாராம். இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது? திமுக ஆயுள் காலம் இன்னும் 7 மாசம் தான் இருக்குது. இந்த 7 மாசத்துல இதை எப்படி நிறைவேற்றுவீங்க? இது நிறைவேற்ற முடியுமா? சரி, 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக முதலமைச்சர் தெரிந்தா ஏன் 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல? மக்களை பத்தி கவலைப்படல, வீட்டு மக்களை பத்தி தானே கவலைப்பட்டிருக்காரு முதலமைச்சர். தன்னுடைய வீட்டு மக்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும், என்ன அதிகாரம் கொடுக்கணும், எவ்வளவு கொள்ளையடிக்க வேணும், இதுதானே திரு ஸ்டாலினுடைய நோக்கம். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டுடைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனை தெரிந்தவுடன் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டிருந்தால் இந்த 46 பிரச்சனை இப்பொழுது எழுந்திருக்குமா? 4 ஆண்டு காலத்தை கழித்ததுதான் மிச்சம்.